Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் யூனிட் 2ல் லாஸ்ட் டாபிக் மேட்சிங்கில் மேக்ஸிமம் பைபேரிட்டி மேட்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அப்படின்னா அதிகமாக, பைபேரிட்டி அப்படின்னா பேர். ஓகேவா? ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் செட் இருக்குது, டிஸ்ஜாயின்ட் செட். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் செட்டில் யார் மேட்ச் ஆவான்னு சொல்லி நான் பார்த்து மேட்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த மேக்ஸிமம் பைபேரிட்டி மேட்சிங் கிராஃப். ஓகேவா? ஸோ a graph whose vertices can be partitioned into two disjoint set V and Uன்னு ரெண்டு disjoint set எடுத்துக்குது. ஒரே சைஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த சைஸில் வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தட் எவ்ரி edge connect a vertex into V to U. ஒவ்வொரு வீலேருந்தும் யூக்கு கனெக்ட் ஆகணும். அந்த கிராஃப்க்கு பேர் பைபேரிட்டின்னு சொல்லுவோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டஸ் நாட் ஹேவ் அ சைக்கிள் ஆர் அன் ஆட் லென்த். சைக்கிள் எதுவுமே ஃபார்ம் பண்ணாம மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க VUன்னு ரெண்டு. ஓகேவா? ஸோ எல்லா இதுவுமே மேட்ச் ஆகுது, அங்கங்கே கனெக்டாக இருக்கு. இப்போ ஆன்சர் எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்றேன், லிசன் பண்ணுங்க. முதல்ல ஒரு கியூ எடுத்துக்கோங்க. கியூவில் ரெண்டு எலமெண்ட்டாக போட்டுக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வியை தான் நம்ம கியூவில் போடுவோம், யூவை வெறும் மேட்ச் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வியில் என்ன எடுத்துக்கிறேன், 1 2ன்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்துக்கிறேன், கியூவில் இருக்காங்க. இப்போ 1ல் யாரெல்லாம் மேட்ச் ஆகுறாங்கன்னு நான் பார்க்கணும். ஸோ 1லேருந்து யாருக்கு வந்து வெர்டெக்ஸ் போகுதுன்னா 1லேருந்து 7க்கும் 1லேருந்து 8க்கும் போகுது. ஸோ 7,8. அடுத்து 2க்கு பாருங்க, 2லேருந்து 7க்கும் தென் வந்து 9க்கும் போகுது, 7,9. இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 தான் யாரோடையாவது நான் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ 1 7ஓடையும் இருக்குது, 8ஓடையும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8ஓட வேறு யார் இருக்கான்னு பார்க்குறேன். 8ஓட 4 இருக்காங்க. ஸோ நான் 4 வந்து 8ஓட கனெக்ட் பண்ண முடியும். 2க்குமே இன்னொரு ஆள் இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஃபஸ்ட்டு 7ஓட கனெக்ட் பண்றேன். சோ 1 augmented with 7 னு கொடுத்துறேன். ஓகேவா? சோ என்ன பண்ணனும்னா இதே டயகிராமை நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே போட்டு வரணும். நான் உங்களுக்கு அது சொல்றனால சொல்லல. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே போட்டு காட்டிருங்க. ஓகே? சோ எல்லா இந்த டயகிராம் அப்படியே போட்டுட்டு இந்த 1 to 7 மட்டும் இந்த மாதிரி டார்க்கா ஷேட் பண்ணி காட்டுங்க. ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த மாதிரி டார்க்கா ஏதோ ஒரு கலர்ல இது மட்டும் எனக்கு தனியா இருக்க மாதிரி ஷேட் பண்ணி காட்டிடணும். ஓகேவா? சோ இப்படி தான் போடணும். ஓகே? இப்போ ஃபுல் டயகிராமே போடணும், ஒவ்வொரு கியூ முடிய சரியா? இப்போ கியூல செகண்ட் எலிமெண்ட் ஆட் ஆகுது. செகண்ட் என்னன்னா 2க்கு அடுத்து 3. இப்போ 2ம் 3ம் இருக்கு. 2ஓட யார் இருப்பா? 7 வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க. ஸோ வந்து 9 மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா 1 7ஓட மேட்ச் பண்ணியாச்சு, வேற யாரோடையுமே இனிமேல் 7 மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ மிச்சம் 9 தான் இருப்பாங்க. 3ஓட யார் இருக்கான்னா 10 11 12. ஓகேவா? அவங்கள எடுத்துக்கிறேன். இப்போ 2ஓட 9 பார்க்குறேன். 9 வந்து வேற யாரோடையுமே மேட்ச் இல்லை, 2ஓட மட்டும் தான். ஸோ நான் ஆகுமெண்ட் பண்ணிடலாம். 2 ஆகுமெண்ட் வித் 9னு போட்டுடணும். அப்போ அந்த ஸ்டெப்பில் டயகிராமில் என்ன பண்ணணும், 1ம் 7ம் ஆல்ரெடி டார்க்காக இருக்கும், 2 9 வந்து டார்க் பண்ணிடணும். ஓகேவா? இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் டயகிராம் போடணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கியூ பார்த்தீங்கன்னா 3யும் 4ம் எடுத்துக்கிறேன். 3 வந்து 10 11 12 இருப்பாங்க. அடுத்து 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதுதான், 8க்கு மட்டும்தான் போகுது. ஸோ 4க்கு 8 கொடுத்துட்டேன். இப்போ ஒன்று யோசிக்கணும், 3யை யாரோட ஆகுமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. 3க்கு யார் இருக்கா? 10ம் 11ம் 12ம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற யாரோடையாவது நம்மளுக்கு கனெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ வேற யாராவது 11 கனெக்ட்ல இருக்கா? இல்லை. 10 பாருங்களேன், ஆல்ரெடி வந்து 5க்கு வந்து 7ஓடையும் 10ஓடையும் கனெக்ட் இருக்கு. ஸோ 7 வந்து ஆல்ரெடி 1ஓட ஆகுமெண்ட் ஆயிட்டனால வேற யாராலையுமே ஆகுமெண்ட் ஆக முடியாது. அப்போ 5 வேற யாரோட தான் ஆகுமெண்ட் ஆகணும்? 10ஓட தான் ஆகுமெண்ட் ஆகணும். அப்போ 3க்கும் 10க்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி 12க்கு செக் பண்ணி பாருங்க. 12 வந்து 6ஓட ஆகுமெண்ட் ஆகுது. 6 வேற யாரு கூடயுமே இல்லை. அப்போ 12மே ஆகுமெண்ட் பண்ண முடியாது. அப்போ 3யை யாரோட தான் பேர் பண்ண முடியும்? 11ஓட தான் பேர் பண்ண முடியும். ஸோ நான் 3 ஆகுமெண்டட் வித் 11னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ 3 முடிஞ்சிருச்சு. அடுத்த கியூ 4ம் 5ம். 4க்கு வெறும் 8 மட்டும் தான். 5க்கு பார்க்குறோம். 5க்கு பேலன்ஸ் யார் மட்டும் தான் இருப்பா? 7ம் 10ம். 7 போயிட்டா 10 மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் 10 கொடுத்துட்றேன். ஸோ 4 வந்து ஆகுமெண்டட் வித் 8. அடுத்து 5 6 போது, 6 வந்து 12. ஸோ 5 ஆகுமெண்டட் வித் 10, 6 ஆகுமெண்டட் வித் 12. ஸோ ஃபைனலாக எழுதுறப்ப 1 வந்து 7ஓடையும், 2 9ஓட, 3 11ஓட, 4 8ஓட, 5 10ஓட, 6 12ஓடன்னு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே டயக்ராம் போட்டு அந்தந்த ஸ்டெப் முடிய டார்க்னஸ் காட்டுங்க. நீங்க போட்டுருவீங்கன்றதால தான் நான் போடல. ஓகேவா? ஸோ 1 வந்து 7ஓட ஆகுமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 2 வந்து 6 வந்து 12ஓட ஆகுமெண்ட் பண்ணோம். 5 வந்து நம்ம 10ஓட ஆகுமெண்ட் பண்ணோம். 3 வந்து 11ஓட ஆகுமெண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ 2 இவங்களை வந்து
4 வந்து 8ஓட ஆகுமெண்ட் பண்ணோம், 2 வந்து 9ஓட ஆகுமெண்ட் பண்ணோம். இதுதான் நம்ம ஆகுமெண்ட் பண்ண பிளேசஸ். ஸோ இது என்னோட ஃபைனல் டயக்ராமில் இந்த பேர் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க்கஸ்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் லைட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் பேர் பண்ணது கடைசியாக என்னோட ஆன்சர் இவங்க தான். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஃபைனல் சொல்யூஷன் இருக்கப்ப நம்ம இந்த மாதிரியே எடுத்து மேக்ஸிமம் பைபாரிட்டி மேட்சிங் இப்படி தான் நடந்துருச்சிடும், நீங்கள் எடுத்து எழுதிடலாம். ஓகே, சிம்பிள் சம் ஈஸியாக கேட்டாங்கன்னா போட்டுடலாம். மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.